கணியனின் நண்பன் பாடத்திலிருந்து வினாவிடைகளை பார்க்கலாம். ரோபோ எனும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் காரல் கபேக். காரல் கபேக் வாழ்ந்த நாடு செக் நாடு. காரல் கபேக் எழுதிய நாடகம் ஒன்றில் தான் முதல்ல ரோபோ என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. இதுவே ஒரு கேள்வியாக வரும். பயன்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டால் 1920. ரோபோ என்ற சொல்லின் பொருள் அடிமை. அடுத்ததாக நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதனை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரத்தின் பெயர் தான் தானியங்கி. 1997ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் கலந்து கொண்ட உலக சதுரங்க வெற்றியாளரின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் கேரி காஸ்பரோவ். IBM எனும் நிறுவனம் உருவாக்கிய மீத்திறன் கணினியின் பெயர், சூப்பர் கம்ப்யூட்டருடைய நேம் கேட்டாங்கன்னா டீப் ப்ளூ கணினியை உருவாக்கிய நிறுவனம் IBM நிறுவனம். உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா குடியுரிமை வழங்கிய ரோபோவின் பெயர் சோஃபியா என்ற ரோபோவுக்கு ஐக்கிய நாடுகள் சபை வழங்கிய பட்டத்தின் பெயர் புதுமைகளின் வெற்றியாளர். நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. நின்று கூட்டல் இருந்த, அவ்வுருவம் ஆ கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இழக்க செயலிழக்க. இதெல்லாம் பிரித்து எழுதுக. அடுத்ததாக நீக்குதல் எதிர்ச்சொல். நீக்குதல் அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் சேர்த்தல். எளிது அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் வரிது. வரிதுனா கடுமையான அப்படின்றது தான். மனிதன் தன் வேலையை எளிதாக்க கண்டுபிடித்தவை தான் எந்திரங்கள். தானியங்கிகளுக்கும் எந்திரங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தானியங்கிகள் மனித ஆற்றலின் உதவி இல்லாமலேயே இயங்கும். எந்திரங்கள் அப்படி கிடையாது. எந்திரங்கள் மனித ஆற்றலின் உதவியுடன் மட்டுமே இயங்கும். ஓகே, அடுத்தது அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.